அவுட்டிங் போன எபிசோடு, எஸ்பெஷலி அந்த அந்த போட் சீக்வன்ஸ். Oh my god. செல்ல போட் ரொம்ப ஈஸியா இருந்தது. ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. ஆஸ்ட்ரிச் தெரியுமா? நெற்கோலி இப்படி இருக்கும். நெற்கோலி ஃபுல்லா கம்மியா சாப்பிடுங்கன்னு முன்னாடியே கொடுத்துட்டாங்க கியூ. எதுக்குன்னு அப்ப தெரியல. எனக்கு அயாஸுக்கு எல்லாம் சம மோஷன் சிக்னஸ், இவனுக்கு மோஷன் சிக்னஸ் இருக்குல்ல. இவன் ஒரு லெமன் சீனுக்கு இல்லையா ஒரிஜினலா? அந்த சீன்ல இவங்க எல்லாம் லெமன் அவன் கையில வச்சிருக்கு தெரியும். ஆனா நானும் லெமன் இப்படி கையில இந்த சைடு வச்சிருக்கேன். எல்லாருமே பாட்டு என்னடா மரியான் தனுஷா ப்ரோ இங்க இருந்து இப்படி போட் இப்படி வருது, இப்படி இறங்குச்சு பாருங்க. அந்த போட்ல இப்படி போய் இப்படி படுத்துட்டான். விக்ராந்த் சிவட பாத்து இந்த அப்பா பொண்ணு எடிட்ஸ்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பா பொண்ணா ஃபர்ஸ்ட் அவுட்டிங் உங்களோட சீக்வன்ஸ், அந்த ஆர்என் ஃபீல்ட் உட்கார வச்சுட்டு ஒரு வீல் ஆர்எக்ஸ் அது வீலிங் ட்ரை பண்றதா இருந்தது ப்ரோ. அது அந்த இடத்துல ஏன்னா நம்ம வீலிங் ட்ரை பண்றதா இருந்தது. அப்புறம் இவங்க வந்துட்டு அதான் கேமரா முன்னால வந்துட்டு இப்படி கட்டி விடுவாங்க. கேமரா விட்டு வெளில போனதுக்கு அப்புறம் வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல் டாக்டர் ஐசரி கே கணேஷ் வழங்கும் தனுஷ் நடிப்பில் கர உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. உங்கள் சத்யாவில் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 1 ஒரு நாள் மட்டும். இப்போ கரண்ட்ல நான் பார்த்தது ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஏன்னா பெருசா அப்படி அந்த டென்ஸ் மொமெண்ட்லாம் இல்லை, ஒரு மாதிரி ஈஸி ஆகிச்சு. லாஸ்ட் 4 எபிசோட்ஸ் அந்த அவுட்டிங் போன எபிசோடு, எஸ்பெஷலி அந்த அந்த போட் சீக்வன்ஸ் Oh my god. செல்ல போட் ரொம்ப ஈஸியா இருந்தது. ஈஸியா இருந்துச்சு. ஆஸ்ட்ரிச் தெரியுமா? போட் சீக்வன்ஸ் பத்தி ஏன்னா நிறைய பேர் அந்த மாதிரி சீக்வன்ஸ் ஹர்ஷத் கான் ஒரு இது பண்ணியிருந்தாப்ல, ஆல்பம் சாங் ஒன்று பண்ணியிருந்தாரு. அவரும் இந்த மாதிரி கடல்ல அந்த எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. இதுக்கு நான் இங்கே கூச்சிருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு எனக்கு. அதை அப்படியே பார்த்தோன்னே சரி இதுவும் இவங்ககிட்ட கேட்கல, இது செம்ம எக்ஸ்பீரியன்ஸா இருந்திருக்குமே அப்படின்னு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? போட் எக்ஸ்பீரியன்ஸ் டெல் அபௌட் தட் அவுட்டிங் 3 குரூப் போனீங்க. சொல்லுங்க. ஐயோ எனக்கெல்லாம் வந்துட்டு அது எனக்கு தெரியல. இதுக்கு முன்னாடி நான் வந்து கட்டமரம் பண்ணியிருக்கேன், ஒரு வாட்டி பண்ணியிருக்கேன். அது வந்து எனக்கு அவ்வளவு ஃபீல் ஆகல. நீங்களே பண்ணதா? கடல்ல போயிட்டு நடுல குதிச்சு அதெல்லாம் பண்ணியிருக்கேன். ஸ்கூபா போட்ல வந்து நடுக்கடல்ல கூட்டு போய் லைஃப் ஜாக்கெட்லாம் இருக்கும், சும்மா உள்ள குதிக்க சொல்லிடுவாங்க, அப்படியே அங்க இருக்குது. அந்த டைம்ல கூட எனக்கு எதுவுமே ஆனதில்லை, ஜாலியா போயிட்டு வந்தேன். இது வந்துட்டு ஆக்சுவலி ரொம்ப பயங்கரமா இருந்தது. என்னன்னா நான் ஃபுல்லா சொல்லிட்டாங்க எங்களுக்கு ப்ரொடக்ஷன் இங்க நிக்குது, லைட்டா ஒரு கார் எடுத்துட்டு அங்க போனோம் அப்படின்னா பீச். ஃபுல்லா கம்மியா சாப்பிடுங்கன்னு முன்னாடியே கொடுத்துட்டாங்க கியூ. எதுக்குன்னு அப்ப தெரியல. சரி ஓகே கம்மியா சாப்பிட்டுட்டு போனோம். ஒரு சின்ன போட் வருது, சின்ன போட்டு எடுத்து நடு கடலுக்கு போறோம். அங்க பெரிய அந்த ஷிப் ஒன்று இருக்கு, போறோம். எனக்கு அயாஸுக்கு எல்லாம் சம மோஷன் சிக்னஸ், இவனுக்கு மோஷன் சிக்னஸ் இருக்குல்ல. இவனுக்கு மோஷன் சிக்னஸ் ஓகேவா. நியத்தி மட்டும் தான் அங்க வந்து ஸ்ட்ராங்கா இருந்தா. நியத்தி டைரக்டர்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. நிக்கில் ஸ்ட்ராங்கா தான் இருந்தாங்க. நிக்கில் ஆல்சோ ஹேட் சம் லைட்டா. நிக்கில் ஸ்னேஹா வாஸ் கூல். சோ மேஜரா வந்துட்டு எனக்கு அயாஸ்க்கு இவனுக்கு வந்துட்டு ஃபுல் மோஷன் சிக்னஸ் இருக்கு. அதனால ஃபோன் பார்க்க முடியும், போகும்போது ஃபோன் பார்த்தோம்னா தலை சுத்தி வாந்தி வந்து எல்லாம் வந்துடும். கண்ணாடி பார்க்க முடியல, அதாவது ஸ்டாட்டிக்கா ஒரு ஆப்ஜெக்டை பார்க்கவே முடியல. என்ன தள்ளாடுது. ஆமா உண்மையாவே ஹோலா. இப்போ நாங்க அந்த போட்ல போற வரைக்கும் கூட எனக்கு ஜாலியா இருந்துச்சு. அந்த ஷிப்ல ஏறிட்டு ஒரு மாதிரி அந்த மூமெண்ட்லயே இருக்கும். எல்லாருமே ஃபிளாட். அயாஸ்லாம் இவன் லெமன் சீனுக்கு இல்லையா ஒரிஜினலா? அந்த சீன்ல நான் அவன் லெமன் வச்சிருப்பான், நான் வாயில சிக்லெட் போட்டிருப்பேன். எல்லாமே அது இல்ல. சீன்ல இவங்க எல்லாம் லெமன் அவன் கையில வச்சிருக்கு தெரியும். ஆனா நானும் லெமன் இப்படி கையில இந்த சைடு வச்சிருக்கேன், மறைச்சிட்டு வச்சிருப்பேன். எல்லாருமே பாட்டு என்னடா மரியான் தனுஷா ஏங்க நீங்க வேற அப்படி சொல்லிட்டு அப்படிதான் இருக்கும். ஒரு மாதிரி லெமன் எல்லாம் எடுத்து தண்ணிக்குள்ளார கலக்கிட்டு ஜூஸ் போட்டு ரோலிங் சொல்றதுக்கு முன்னால குடிச்சிட்டு ஆக்ஷன் போது அப்படி மாறி ரொம்ப டீப்புக்கு போயிட்டாங்களா இல்ல கொஞ்சம் சென்ட்ரா ஒரு மாதிரி நடுவுல இருந்தோம். ஸோ அதனால வந்துட்டு நானுமே இப்போ அந்த சிக்லெட் போட்டு நான் ஜெனரேட்டர் இருக்கேன், என்னால் சத்தியமா சிக்லெட் போடாம இருக்க முடியல, நான் போட்டுக்கோ சீன்லேயே போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால வந்துட்டு அயாஸ்லாம் 2 வாட்டி
he puked. ரியாஸ்லாம் பாவம் brother. அவன்லாம் வந்துட்டு என்னாச்சு படுத்திருக்கான். சாரி அந்த இடத்துல வந்துட்டு எனக்கு மீன் பிடிக்கிற மாதிரி ஒரு சீன் அதை வந்துட்டு எழுதியிருந்தாங்க. வா நானே இங்க கேரா இருக்கிறதுல மீன் பிடிக்கிற சீன்ல எழுதியிருக்காங்களே, சரி ஓகே நான் பண்ணிட்டு இருக்கேன். பின்னால இருந்து ஒருத்தன் இப்படியே இருக்கான். என்னடா ஒரு பாடி மட்டும் இந்த சைடு ஆடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ப்ரோ இங்க இருந்து இப்படி போட் இப்படி வருது, போட் இப்படி மேலே ஏறுது, இப்படி இறங்குச்சு பாருங்க. இப்படி இறங்கும் போது அவன் அங்க இருந்து அவனுக்கு வாமிட் வந்துருச்சு போல, அங்க இருந்து அப்படி போய் அங்க அந்த கடலுக்கு அந்த அந்த போட்ல இப்படி போய் இப்படி படுத்துட்டான். அந்த இதுல அந்த எண்ட்ல உழுகுற மாதிரி போயிட்டான். எனக்கு அடிச்சிருப்பான். நாங்க எல்லாருமே பதறிட்டோம். ஆமா போயிட்டு இப்படி இப்படி இருக்கான். அங்க கடல் இங்க இருக்கு, இப்படி இருக்கான். சோ பக்கத்துல வந்துட்டு ஆங்கர், பக்கத்துல வந்துட்டு அந்த ஆங்கர் இருக்கு. கொஞ்சம் இப்படி சைட்ல போயிருந்தா வச்சுக்கோங்க ப்ரோ, இப்படி கிழிச்சு அப்படி போயிருந்திருப்பான் அப்படி. சோ டைரக்டர்லாம் அப்படி கத்துறாரு, எல்லாருமே மாதிரி ஆயிட்டோம். இதுவாயிட்டோம். அதுக்கப்புறம் அப்படியே ஓகே. இதுல என்ன ஹைலைட்னா, சோ இவன் மீன் பிடிக்கும் போது நான் உட்காந்து இப்படி பாப்பேன், மணி வந்துட்டு என்கிட்ட பேசுவான் இல்லையா, அது பியூக் பண்ணிட்டு அந்த சீன் நீ பண்ண வேண்டாம், வெறும் அக்ஸ்ட்ரா வச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் பரவாயில்ல வாந்தி எடுத்து அப்படியே வாய் தொடச்சு அந்த சீன் பண்ணி கொடுத்துட்டு தான் அவன் போனான். சோ ஒரு மாதிரி எல்லாருமே ஒரு மாதிரி ரொம்ப பேட் ஸ்டேட்ல இருந்தோம். ஐயோ ஒரு மாதிரி இதுக்கு லைக் என்ன சொல்றது, ஏதோ விடுதலையான மாதிரி இருந்தது, ஜெயில இருந்து விடுதலையான மாதிரி இருந்துச்சு. பிகாஸ் எல்லாருமே நான்லாம் வந்துட்டு உண்மையா சொல்லணும்னா இன்னொரு 10 நிமிஷம் இருந்துச்சுன்னா நானும் வந்து எடுத்திருப்பேன். நான் ரொம்ப என்ன சொல்ல ரொம்ப ஆமா ஆமா நாங்க யார்கிட்டயுமே பேசவே இல்ல ப்ரோ. நாங்க 2 பேரும் சீன் போட்டோம். ஏன்னா கேப்டன்ஸ்ல வாந்தி எடுத்துட்டா அசிங்கமாயிரும், கட்டப்படுத்திட்டு அப்படியே சரி ஓகே அப்படியே இப்படிதான் இருந்தோம். அது அந்த போட் ஓனரே அவங்களே சொல்றாங்க, லைக் வந்துட்டு அலை எப்படி போகுதோ அந்த மாதிரி பாடி லூஸ் விட்டு நீங்க அந்த மாதிரி மூவ் பண்ணணும், மூவ் பண்ணாதான் உங்களுக்கு வந்துட்டு உள்ள இருந்து எதுவும் வராது அப்படின்னா. ஆல்ரெடி எல்லாம் இங்க வந்து நானா பேசவே இல்லை அந்த போட்ல, இப்படி குவைட்டா இருந்தேன், முடிஞ்சா தூங்குனேன். நாங்க திரும்ப வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு வாய்ஸே வந்தது, கடல் ஆகாயம் அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டேன். பட் அப்பா அதுவும் வெயில் நினைச்சு பாருங்க, நான் இதை கொஞ்சம் உள்ள போயிருக்கு, நீங்க டீப்னு சொல்றீங்களா? ஏன்னா ட்ரோன் ஷாட் எடுத்திருந்தாங்க இல்லையா, அதுக்கு எல்லாம் தேவை. ஐயோ அதை பத்தி சொன்னா சொல்லிட்டே இருக்கோம். ஒன் ஹெல் எக்ஸ்பீரியன்ஸ், ஆனா குட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற மாதிரி. ஆமா நல்லா அவுட் வந்ததுல அவுட் பாக்குறது நல்லா அவுட். இல்ல அந்த எபிசோட் கொஞ்சம் நல்லா இருந்தது. ஏன்னா அது ஏன் சொன்னா அப்படின்னா எங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருந்தது சொன்னோம். நாங்க இந்த கிரவுண்டு, அந்த ரூம், அதே இந்த கோச்சு அந்த மாதிரி பார்த்துட்டு திடீர்னு அப்படி ஒண்ணு பார்க்கணும், ரொம்ப வேற மாதிரி இருந்தது. அதனால பிளஸ் அவுட் ஃபிட்டும் வேற, அது ஒரு மேஜர். அண்ட் ஒன்னு 2 சொன்னீங்க. இன்னொன்னு வந்து ஃபர்ஸ்ட் அவுட்டிங் உங்களோட சீக்வன்ஸ்ல எனக்கு இது ஸ்பான்டேனியஸா வந்து என்னன்னு தெரியல. அந்த R15 உட்கார வச்சுட்டு ஒரு வீல் வச்சுட்டு போறாங்க, அது சீனா இல்ல சும்மா நீங்களே? இல்ல ப்ரோ நானே பண்ணதுதான். அது உங்களுக்கு அவன் அந்த பைக் வச்சுட்டு நல்லா என்ஜாய் பண்ணான். அண்ட் அதுதான் எனக்குமே RX ரொம்ப பிடிக்கும், இவனுக்கும் அது சூஸ் பண்ணி வந்ததுனால அவன் பசங்களுக்கு ட்ரீம் பைக். அது வீலிங் ட்ரை பண்றதா இருந்தது ப்ரோ அது அந்த இடத்துல. ஏன்னா நம்ம வீலிங் ட்ரை பண்றதா இருந்தது. அப்புறம் இவங்க வந்துட்டு கொன்றுவேன் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓரளவுக்காவது ஏதோ லைட்டாவது கொஞ்சம் கொடுத்தாங்க. ஏன்னா பைக்ல சீன்ல வந்துட்டு அப்படி அந்த அந்த எடுக்கும் போது அவ வந்துட்டு கட்டி பிடிப்பாங்கிறது இருக்கு. ஸோ அப்போ நார்மலா ஓட்டினா அவங்க கட்டி பிடிக்க மாட்டாங்க, ஒரு பயம் காட்டணும் அப்படின்னா தான் அந்த பயம் காட்ட. அதான் கேமரா முன்னால வந்துட்டு இப்படி கட்டி பிடிப்பாங்க, கேமரா விட்டு வெளில போனதுக்கு அப்புறம் இழுத்து அடிப்பாங்க. சொன்னலடா மறுபடியும் அது வேற 2-3 டேக் போச்சு, திரும்ப 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 எத்தனை வாட்டிடா சொல்றதான்னு கேட்டேன். ஓகே. அண்ட் ஆப்வியஸா நெக்ஸ்ட் விக்ராந்த் சார் ஆப்வியஸா பேசணும். நான் எப்படி இவ்ளோ क्वेश्चंस ஞாபகம் வச்சிருக்கீங்க? ஏதோ எப்படி இவ்ளோ क्वेश्चंस ஞாபகம் வச்சிருக்கீங்க? பாத்தீங்க பார்த்ததுனால அது அப்படியே வரதுதான். சூப்பர். ஏன்னா இப்ப விக்ராந்த் சார்கிட்ட ஜென்ரலா இப்ப விக்ராந்த் சாரை பத்தி ஏதாவது கேட்டாங்கன்னா இப்ப உங்ககிட்ட கேக்குறதுங்க அப்படின்னாலுமே விஜய் சார் ஒரு கம்பேரிசன் பண்ணி தனி கம்பேர் பண்ணி ஒரு சில பேர்லாம் கேட்பாங்க. ஆனா நான் விக்ராந்த் சாரை பார்த்தோன்னே அவரோட அந்த எமோஷன் சீன்லாம் நாட் ஓன்லி LBW நான் சொல்ல, வெளிப்படங்களில் அவரோட எமோஷன் சீன்லாம் சூப்பராக பண்ணியிருப்பாரு. எஸ்பெஷலி பக்ரீத்னு ஒரு படம் இருக்குது, நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரியும். பக்ரீத் அவ்வளோ சூப்பராக ஹேண்டில் பண்ணிப்பாரு, நல்ல படம். ஐ திங்க் பார்க்க என்ன போய் பாருங்கள், ரொம்ப அழகாக கேரி பண்ணியிருப்பாரு. இந்த இதில் பார்த்தா எலிவேஷனுக்கு எலிவேஷனும் இருக்குது, மாசுக்கு மாசு இருக்குது, எமோஷனுக்கு எமோஷன் இருக்குது அப்படிங்கிறது தான் எனக்கு உங்களோட காம்போ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஹவு இஸ் த எக்ஸ்பீரியன்ஸ்? அதே சிம்பிள் கொஸ்டின் தான், ஆனால் அதோட எமோஷன் அதிகமாக இருந்தது விக்ராந்த் சாரோட ஒர்க் பண்ணது.
என்கிட்டயா ப்ரோ? வேற யார்கிட்ட கேக்குறது? இல்ல ப்ரோ. அது வரேன், ஏன்னா அது அங்க டியூட்டி பண்ற கேங். ஆமா ஆமா, அதான் ப்ரோ. எனக்கு ஒரு ரியலாவே நம்மளோட லைஃப்ல வந்துட்டு ஒரு கார்டியன் இருப்பாங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த ஃபீல் தான் வந்துட்டு எனக்கு அவர் கொடுத்தாரு. ஆமாம், லைக் வந்துட்டு இப்போது இந்த சீரீஸ்க்கு அப்புறம் ஏதாவது ப்ராஜெக்ட் பற்றி ஆகட்டும், இல்லை வேற ஏதோ ஒரு ஃபேமிலி இஷ்யூ ஆகட்டும், எந்த விஷயம் பற்றினாலும் நான் அவர்கிட்ட ரொம்ப ஈஸியாக கேட்கலாம். ஓ, அந்த அளவுக்கு அந்த மாதிரியான ஒரு ஃபீல் தான் எனக்கு அவர்கிட்ட இன்ன வரைக்கும் எனக்கு இருக்குது. எனக்கு நான் அதான் அண்ணா அண்ணான்னு பழகிட்டோம் ஒரு மாதிரி. அந்த ஆனா ஃபர்ஸ்ட் ஒரு ரெஸ்பெக்ட் இருந்து. ஆமா ஆமா ப்ரோ. ஃபர்ஸ்ட் வந்துட்டு எப்படி இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அந்த இடத்துல வந்துட்டு அவரு நம்மளே எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ்லாம் வந்துட்டு எதுவும் எடுத்துக்கூடாது. நார்மலாக அவர் எப்படி இருக்காரோ அந்த மாதிரியே நம்ம இருந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் அண்ணா வந்துட்டு லைக் அந்த கேரக்டராக அப்படி வர ஆரம்பித்ததும், நானும் அப்படி உள்ளே போக ஆரம்பித்ததும், அண்ட் மோஸ்ட்லி சிமிலராக தான் வந்துட்டு இருக்கும் என்னோடதும் அண்ணாவோடதும். எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அம்மா சைடு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கும், அந்த மாதிரி ஒரு இது இருக்கும். அண்ணாக்கும் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த அதே மாதிரி தான் நான் வந்துட்டு ரியல் லைஃப்லையும் அப்படி தான் நினைக்கிறேன். ரியல் லைஃப்லையும் அண்ணா வந்துட்டு ரொம்ப சைலண்டாக தான் இருப்பார். பட் பேசணும்னு நினைச்சா பயங்கரமா பேசுவாரு. ஸோ அந்த மாதிரி தான் நானும். அது கம்ஃபர்ட் கிரிக்கெட்டை பத்தி பேசிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த ரெண்டு சோல்ஸும் வந்துட்டு ஒன்று சேரும்போது அங்கே ஒரு மேஜிக் கிரியேட் ஆச்சு. ஸோ அதுதான் இப்போ ஆடியன்ஸ் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு வந்துட்டு இந்த மாத்தியனுக்கு ரங்கன் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு போடும்போது அது இன்னுமே ரொம்ப எமோஷனலாக தான் இருந்தது அதில் பார்க்கும்போது. அண்ட் நீங்க இந்த மாதிரி எமோஷனலா ஏதாவது ஒண்ணு என்ன சார் அப்படி சொல்லிட்டு அப்படி போறது ஆஃப் கேம்ல இருக்கு. எனக்கு வந்துட்டு அதுதான் இனிஷியலாக சொல்லும்போது நானும் முடிஞ்ச அளவுக்கு I'll be very quiet around him unless he makes it like அவங்க அந்த மாதிரி. ஆனால் எனக்கு இந்த கலாய்க்கிற சீன்ஸ் அதெல்லாம் வரும்போது வந்து எப்படி சொல்ல, இப்போ நம்ம எல்லாரோட லைஃப்லையுமே வில் ஹேவ் தட் ஒன் டீச்சர் சும்மா இஷ்டத்துக்கு போய் நம்ம கலாய்ப்போம். அப்படிங்கிறதுனால சார் கிட்ட கேட்டேன், சார் உங்களுக்கு இதெல்லாம் ஓகே தானே சார்? அதெல்லாம் நீ பண்ணு அப்படின்னப்போ அந்த சீன்ஸ் மூலியமா நாங்கள் கனெக்ட் ஆனது வந்து இன்னும் இது நல்லா இருந்தது. ஏன்னா ஆஃப் ஸ்க்ரீன்ல அந்த மாதிரி பேசுறதுக்கு டைம் இல்லை, பிகாஸ் கண்டினியூஸா இது போயிட்டு இருக்கிறதுனால எங்க சீன்ஸுமே ஒரு மாதிரி ஓகே ஃபன் பண்றது, நான் அவளை கலாய்க்கிறதோ அவர் என்ன கலாய்க்கிறதோ ஒரு மாதிரி இந்த அப்பா பொண்ணு எடிட்ஸ்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க எங்க ரெண்டு பேருக்குமே. உனக்கு என்ன வேணும் சொல்லி எல்லாம் போடுறாங்க. உண்மையாவே நாங்க அப்பா பொண்ணலாம் அந்த மாதிரி ஒரு அந்த கேர் ஒரு மாதிரி அந்த தியோக்கும் ரங்கனுக்கும் ஒரு பேர் பண்ணி பேசுறது வந்துட்டு ஒரு மாதிரி நல்லா இருக்கு. இப்போ இதை நான் சொல்லலாமான்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு ஒரு கொஞ்சம் கமெண்ட்ஸ் டிஎம்ஸ் எப்படி வந்ததுன்னா, இந்த 96 மூவில வந்துட்டு விஜய் சேதுபதி சார் வந்து வர்ஷா அந்த ஒரு ஸ்டூடெண்ட் ஒன்று கலாய்ப்பாங்கல்ல, சார் வெக்கப்படுறீங்க அந்த மாதிரியே தான் வந்துட்டு சொன்னாங்க, உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கு நல்லா பண்றீங்க ஒரு மாதிரி அந்த ஸ்டூடெண்ட் கோச் பாண்ட் நல்லா இருக்கு அப்படியே வருது அப்படிங்கிறப்போ இட் ஃபெல்ட் வெரி நைஸ். அந்த சீன்ஸ்னால நாங்க பேச ஆரம்பிச்சதும் பாண்ட் ஆனதுமே இன்னும் நல்லா இருந்தது. ஓகே, இப்போ விக்ராந்த் சார் ஒரு பெர்ஃபார்மரா ஓகே, இப்போ நீங்க சொல்ற அந்த ஹியூமன் பீயிங் அது ஓகே, கிரிக்கெட்டரா விக்ராந்த் சார் எவ்வளவு பிடிக்கும்? தலை ப்ரோ அவரு, தலை அவர் தான் மாஸ். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் அது. லைக் ஒரு பர்ஃபெக்ட் டீச்சர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ப்ரோ, ஸோ அது அவர் தான். லைக் கிரிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு என்ன கொஸ்டின்ஸ் கேட்டாலும், கிரிக்கெட் பற்றி நீங்கள் என்ன கேட்டாலுமே அவர் வந்துட்டு பொறுமையாக உட்காந்து நிதானமாக நிறுத்தி சொல்லி தருவார். எனக்கு ப்ரோ என்னையவே கிரிக்கெட் ஆட வச்சிருக்காருன்னா நீங்கள் நினச்சி பாருங்க ப்ரோ. எனக்குலாம் வந்துட்டு லைஃப் டைமில் இந்த கிரிக்கெட் அப்படிங்கிற ஒரு படமே ஐயோ, ஏன்னா ஒரு டைம் அடி வாங்கியிருக்கேன், அந்த பால்ல வந்துட்டு அடி வாங்கியிருக்கேன். ஸோ அந்த பால்ல அடி வாங்கினது இந்த ரியலா சும்மா பசங்களோட எல்லாம் சாட்டர்டே சண்டே விளையாட போலாங்கும் போது அந்த டைம்ல ஒரு அடி வாங்கினேன். அப்பத்துல இருந்து எனக்கு வந்துட்டு கிரிக்கெட்டே எனக்கு ஆகாது, ஐயோ வேணாம், இந்த மாதிரி நம்ம ஒரு படமே பண்ணக்கூடாது, லைஃப்ல ஒண்ணுமே பண்ணக்கூடாதுங்கிற அளவுக்கு நான் போயிட்டேன். அப்புறம் எனக்கு இது நிறுத்தி எங்க கொண்டு நிறுத்திருக்க பாத்தியா அந்த ஃபீல்ல இருக்கு. ஸோ இப்போ வந்து இதுல இது பண்ணும்போது அதான் அவர்கிட்ட அதெல்லாமே ஷேர் பண்ணுவேனா, பயம்னா அதெல்லாம் பார்த்தாலே பயம்னா அதெல்லாம் எப்படின்னா கூலா ஹேண்டில் பண்றா, அப்படி இது பண்றா அப்படின்னு சொல்லிட்டு அவரு கம்ஃபர்ட் பண்ற விதம் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் தான் இன்னைக்கு அவ்வளவு ஷார்ட்ஸ் அடிக்க வைக்கிறது. அதுவும் இல்லாம நம்ம டைரக்டர் ஜிகே சார், அவரு சூப்பரா ஆடுவார், அவரு பயங்கரமா ஆடுவார், அவர்ல சூப்பராவே ஆடுவார். அவரு நம்ம பாண்டு நிக்கில் ரிஷி கேரக்டர் உள்ள வந்து தண்ணி குடிக்கும்,
அது என்னோட கேரக்டர் ரியலா. சும்மா நான் சொல்றேன், அவங்க மேட்ச் ஆடும்போது யாராவது தண்ணி வேணுமா, பால் ஏதோ பொறுக்கி போடணுமா சொல்லுங்க. கேமராக்குள்ளார தான் கேப்டன், கேமராக்கு வெளியில எல்லாம் அவங்க தான் கேப்டன். ஓகே, அந்த ரியல் பிளேயர் கேட்றோம். விக்ராந்த் சார் நீங்க சொன்னீங்களே ஸ்கூல்ல என்ன, ஸ்கூல்ல நான் வந்து கொக்கோ, செஸ், த்ரோ பால் ஆடிட்டு இருப்பேன். கிரிக்கெட் அவ்வளவுதான் எங்களுக்கு கிரிக்கெட் இல்ல. விக்ராந்த் சார் கிரிக்கெட் எனக்கு வந்துட்டு இந்த 16th எபிசோட்ல மேட்ச் ஆடணும்ல, இப்போ கிரிக்கெட் ஆடாத, அதாவது ரொம்ப கிரிக்கெட் ஆடாத பீப்புள் நாங்க அந்த ஆடும்போதே அந்த பேட்டும் பாலும் போடும்போது டக்குன்னு வர சவுண்டு அவ்வளோ ஹை ஒன்று கொடுத்தது, பயங்கரமா இருந்தது. அதுவும் ஓகே, ஓரளவுக்கு நம்ம ஷாட் அடிக்க ஆரம்பிச்சிட்டோங்கிறப்போ நம்மளுக்கே வந்து ஒரு மாதிரி நல்ல ஃபீல் வரும். அன்னைக்கு 16th எபிசோட் எடுக்கும் போது விக்ராந்த் சாரோடது எடுக்கிறாங்க, ஒரு மாதிரி அந்த ரங்கன் ரிவீல் ஆகுறதா? யா, ரங்கன் இது பண்ண சீன் வந்துட்டு அவங்க உட்காரோம், அவர் ஆடுறதுலாம் பாக்குறோம், ஒரு மாதிரி அந்த சரியா அப்படின்னு வரல, அப்படி இருந்தது. ஒரிஜினல் ஷாட்ஸ் அது பார்க்க. ஏன்னா நான் ஸ்டேடியம் போய் எங்கேயும் கிரிக்கெட் ஆடி பார்த்தது இல்லை, நான் பெருசா அந்த ரியல் லைஃபா இப்படி உட்காந்து பார்த்தது கிடையாது. அன்னைக்கு அவர் ஆடுறது பாக்குற அந்த டக்கு டக்கு டக்குன்னு பறக்குது, எனக்கு வந்துட்டு காதுக்கு அவ்வளோ ஆர்காஸ்மிக்கா இருந்தது. ஆஹா, செம்மையா இருந்தது உண்மையாவே. அது அந்த டைம்ல நான் கிரிக்கெட்டை வந்து அவர் ஆடி பார்க்கும்போது நான் அப்படியே வியந்து பார்த்துட்டு இருந்தேன் உண்மையாவே. ஐ லவ்ட் இட். ஐயோ, ஐ லவ்ட் இட். ஏன்னா ரீசன்ட் டைம்ல ஐபிஎல்ல நாங்க பார்த்துட்டு புவனேஸ்வர் குமார் ஆடுறது ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஸ்விங் பால் அவுட் எடுத்தாரா, அந்த மாதிரி எங்களுக்கு அப்படி இருந்துச்சு. அதனால இல்ல, செம்மையா இருந்தது. அதுல ஒரு ஓவர் அவர் ஆடும்போது ஒரு ஓவர் பவுலிங் நான் போடணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. டைரக்டர் கிட்ட வந்துட்டு அவரு யாரு, அவருக்கு என்னைய பவுலிங் போட சொல்றீங்க, சரி ஓகே டன் அப்படின்னு சொல்லிட்டு. ஷாட்ஸ் ரொம்ப ப்ரொஃபஷனலா ஆடுவாரு. ஆமா ப்ரோ, சூப்பரா செம்ம கிளாசிக் ஆடுவாரு. அதான் ஒன்னொன்னு அவ்வளவு ஷார்ப்பா இருக்கும். ஓகே, எனக்கு ஒரு சிலர் இந்த லைவ்ல பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி எனக்கு அவர் ஆடுறது லைவ்ல பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ். ஆமா, அந்த ஃபர்ஸ்ட் பவுல் போடுறேன், ஃபர்ஸ்ட் பவுல் போட்டதுக்கு அப்புறம் லைக் அந்த இடத்துல வந்துட்டு மிஸ் ஆயிடுது. ஓகே, அண்ணா வந்துட்டு அடிக்கல, அவர் அப்பதான் ஏதோ ரெடியா இருப்பாருன்னு நினைக்கிறேன், அவர் அடிக்கல. ஓ, நமக்கு ஒரு மாதிரி. ஆமா, நமக்கு வந்துட்டு ஓ வாவ் அப்படியா, அது நோபால்பா. டைரக்டர் அங்க இருந்து பார்த்துட்டு நவீன் குட் பால்ரா குட் பால் அப்படின்னாரு. ஐயோ, அவர் வந்துட்டு அப்படியே அவரோட செயல் அவனே குட் பாலா, நீ போடுற பால் இப்ப எல்லாம் எங்க பறக்குது மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பாலும் அடிக்கிறாரு பாரு, 6 எல்லா பாலும் 4 6. அதுக்கப்புறம் அந்த அது என்னது, அந்த விவேக் சார் எல்லாம் வந்துட்டு அப்படி தலையில அப்படி கையை வச்சுட்டாரு, அந்த மாதிரிதான் இருந்தது. நல்லா போச்சு, செம எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, இப்போ நட்ராஜ் அந்த கேரக்டர் வெளில போயிடுச்சு, உள்ள வருமா இல்ல எப்படி? கேரக்டர் தெரியல ப்ரோ, தெரியல ஐடியா இல்ல ப்ரோ. நாங்க எதுவும் படிக்கல இல்லையா, சீரியஸா இதுக்கப்புறம் படிக்கல, என்ன வரப்போகுதுன்னு எங்களுக்கும் வந்துட்டு தெரியல. எங்களுக்கே சர்ப்ரைஸ் தான் அது. ஏன்னா ஃபீலிங்ஸ் வந்துட்டு என்னன்னு புரிஞ்சுக்கிட்டா அது முன்னாலே நாங்க வந்துட்டு எங்களோட எக்ஸ்பிரஷன்ல காட்டிடுவோம்ட்டு எங்களுக்கு எதுவும் வெளியில விட மாட்டேங்குது. இன்னைக்கு என்ன எடுக்க போறோங்கிறதே எங்களுக்கு நேத்து நைட்டு தான் தெரியும். அப்படிங்கிறப்போ ஃபியூச்சர்ல என்ன நடக்கும்னு ஐடியாவே தெரியாது, சுத்தமா தெரியாது. வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல் டாக்டர் ஐசரி கே கணேஷ் வழங்கும் தனுஷ் நடிப்பில் கர உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. உங்கள் சத்யாவில் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 1 ஒரு நாள் மட்டும்.